ஹாய்! மதுரை போலான்னு கிளம்பிட்டோம். ரோட ரசிச்சுட்டே போயிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. போயிட்டுருக்க வழியிலேயே என்ன பண்ணிட்டுருந்தாங்க, நாகப்பழம், நுங்கு அதெல்லாம் வித்துட்டுருந்தாங்க. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து "சாப்பிட்றியா?" அப்படின்னு கேட்டாங்க. ஓகேன்னோனே அந்த நாகப்பழம், நுங்குலாம் வாங்கி குடுத்தாங்க. அத சாப்பிட்டுட்டு ஜாலியா வந்துட்டுருந்தேன். அப்படியே போற வழியிலேயே தான் நாயக்கர் மஹாலு பார்த்துட்டு போலான்னாங்க. நான் ட்ரெஸ் பண்ணவே இல்ல. நான் அப்படியே வந்திருக்கேன் அப்படின்னேன். "பரவால்ல சும்மா பார்த்துட்டு போயிடலாம்" அப்படின்னாங்க. அப்படியே சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நைட் ஆயிடுச்சு. நைட்டுக்கு வந்து மதுரை ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கே போலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போயிட்டு எனக்கு அத்தை பிடிக்கவே பிடிக்காது. நான் சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிக்காது எப்போதுமே. சரி சும்மா திரும்பி ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன், பிடிக்கவே இல்ல. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி சரி முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா தெய்வீகமா கிளம்பி போயிட்டு இட்லி, சாம்பார், வடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க. நான் பூரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்புறம் எங்கள் அத்தை வந்திருந்தாங்க கூட. அவங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் கோயில் போனோம். அத்தைய சாப்பிட வச்சுட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போய் பார்த்தா, இதுதான் வந்து முதல் படை வீடுன்னு எனக்கு தெரியாது. அந்த கோவில். அது திருப்பரங்குன்றம் தான் முதல் படைன்னு தெரியாது. சரின்னு போயிருந்தோம். அ அன்னைக்கு நாங்க போயிருந்த அன்னைக்கு ரொம்பவே கூட்டம். நெறைய கல்யாணம் வேற. நெறைய பேர் வந்திருந்தாங்க. நெறைய கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. எப்படியோ பிரசாதம் கிடைச்சது. அத உஷார் பண்ணிட்டு, அங்க நடக்கிற கல்யாணத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு, சண்டைய போட்டுட்டு, பிளான கேன்சல் பண்ணிட்டு, திரும்பி வீட்டுக்கே வந்துட்டோம் காய்ஸ். டாடா பாய்.